நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ தண்ணியில் எவ்வளோ பவுடர் கலக்குறீங்க சிஸ்டர்னு. நிறைய முறை சொல்லிட்டேன் நான். 1 லிட்டர் தண்ணிக்கு நான் ஒரு சின்ன வயசுலேருந்தே எனக்கு கார்டன் ஆசை ரொம்ப. நான் செடி வளர்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய முறை நான் வர போட்டு பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட கொத்தரக்காய் செடி வந்ததே கிடையாது. இது பாருங்கள், இப்போ வந்து புதுசாக நம்ம கொத்தரக்காய் வர வாங்கிட்டு வந்து போட்டோம். மே மாதம் வாங்கிட்டு வந்தோம். பாருங்கள் எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குது இந்த செடி. நிறைய வருது கொத்தரை. அப்படியே நேரடியாக நம்ம கொடுக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நான் நேரடியாக ஊற்றுனா வச்சு இப்போ பாருங்கள் செடி எல்லாம் வாடி போன மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட வந்து ரொம்ப நாளாக செடியை காமிச்சினே இருந்தேன். இது பாருங்கள், ஃபர்ஸ்ட் முறை நம்மளது குடமிளகா செடி வருது. எவ்வளோ நல்லா இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குது, பூ வச்சிருக்குது, நிறைய பூ வச்சிருக்குது. இப்போ மிளகா வைக்க போகுதுன்னா சொல்லி இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த மாதிரி காஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு. என்ன காரணம்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். மழை பெய்யுது, நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி தான் உரமும் இதுக்கு கொடுத்துன்னு இருக்கிறோம். மண் எல்லாமே கரெக்டாக இருக்குது, தண்ணியும் கரெக்டாக இருக்குது. ஆனால் செடி மட்டும் இந்த மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறது? நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால், முனையில் இருக்கிற காஞ்சி போன அந்த இலைகளெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு அப்படியே விட போகிறேன் நான். இப்போ அடிக்கடி மழை பெஞ்சினே இருக்குது. நேற்று கூட சரியான மழை. நம்ம இந்த இலையை மட்டும் கட் பண்ணி விடலாம். கீழே இருந்து துளிர் வருதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஏன் இந்த மாதிரி வாடி போயிடுச்சுன்னா, அதிகமான ஃபெர்டிலைசர் நம்ம இதில் ஊற்றிட்டோம். நம்ம கிச்சன் வேஸ்ட்லேருந்து தண்ணி வந்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டப்பா நிறைய. நான் என்ன பண்ணேன், ஒரு கோளாறுல ஆவேச கோளாறு, நம்ம நிறைய தண்ணி நம்ம ஊற்றிட்டோம்னா ஃபெர்டிலைசர் கொடுத்தா சீக்கிரமாக மிளகா வச்சிடணும்னு சொல்லிட்டு அந்த கிச்சன் வேஸ்ட் தண்ணி அப்படியே ஊற்றிட்டேன், தண்ணி கலக்காமல். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டோஸ் அதிகமாகி போச்சு. எப்படி நம்ம வந்து ஒரு மருந்து குடிக்கும்போது அதில் நம்ம தண்ணி கலக்காமல் குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, இரும்புல் மருந்தெல்லாம். ஹெவி டோஸ் ஆகி போச்சு. அதனால் செடிக்கு நம்ம எந்த ஒரு ஃபெர்டிலைசர் ஊற்றினாலும், மருந்து நம்ம வந்து உரம் போட்டாலும் அப்படியே நேரடியாக நம்ம கொடுக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நான் நேரடியாக ஊற்றினா வச்சு இப்போ பாருங்கள் செடி எல்லாம் வாடி போன மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த களையை மேலே இருக்கிறதெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு எப்சம் சால்ட் எடுத்துன்னு வந்திருக்கிறேன். அது வந்து நம்ம கொஞ்சம் தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணி விடலான்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த செடி இப்போ வந்து வாடி போனதை கட் பண்ணி எடுக்க போகிறோம். இன்னொரு செடி நான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். இங்கே பாருங்கள், நம்ம செம்பருத்தி செடியே, இந்த செம்பருத்தி செடி வச்சு ஒரு 3 மாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுது. நம்ம வந்து பெரிய கேன்லேருந்து கட் பண்ணி இதெல்லாம் அது ப்ரூனிங் பண்ணும்போது கீழே போட மனசு இல்லாமல் சின்ன ஒரு கருப்பு கவரில் க்ரோ பேக்கில் நட்டு வச்சுது. இந்த மாதிரி கவரில் நட்டு வச்சு அதுக்கப்புறமா நம்ம க்ரோ பேக்கில் நட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் எவ்வளோ கிளை வந்துருக்குது, எவ்வளோ அரும்பு வச்சுருக்குது சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து காலையில் எவ்வளோப்பா 10 பூ இருக்குமா, இன்னைக்கு வந்து ஒரு 6-7 பூ பூத்துச்சு நாட்டு செம்பருத்தி. இதுலேருந்து மறுபடியும் பாருங்கள், எல்லா கலையிலுமே நிறைய அரும்பு வந்துருக்குது. இது பூத்து முடிஞ்ச பிறகு நம்ம கீழே இருந்து கரெக்டாக கட் பண்ணி விடலாம்னு சொல்லிட்டு நான் பார்த்துன்னு இருக்கிறேன். இப்போ தினமும் நிறைய பூ பூக்குது நாட்டு செம்பருத்தியில். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்குற உரம், கடலை புண்ணாக்கு தரோம், அப்புறம் வந்து கடுகு புண்ணாக்கு கரைசல் ஊற்றுறோம், புளிச்ச மோர் ஊற்றுறோம். இப்போ வந்து புதுசாக கிச்சன் வேஸ்ட்லேருந்து வர அந்த தண்ணி அங்கே சேர்ந்துருக்கு, அது நம்ம கலந்து ஊற்றுறோம். பூக்கிற நேரத்தில் அரும்பு கீழே கொட்டாமல் எல்லாமே பூக்கணுன்றதுக்காக எப்சம் சால்ட் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்றோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இவ்வளோ நம்ம செடியில் வந்து இவ்வளோ பூக்கிறதுக்கான காரணம். இந்த மாதிரி உங்கள் செடியிலையும் நிறைய பூக்கணும்னு சொன்னாக்கா நம்ம எப்படி தண்ணி கொடுக்குறோம், எப்படி நம்ம உரம் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து அதே மாதிரி பண்ணுங்கள். உங்கள் செடியில நிறைய பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது காரணம் தான் இப்போ நம்ம முல்லைப்பூ செடியிலையும் இவ்வளோ பூக்கிறதுக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம மிளகா செடி, இது இங்கே பாருங்கள், மிளகா செடி வந்து எவ்வளோ பெருசாகிருக்குதுன்னு சொல்லிட்டு இதையே நான் தூக்கி வச்சிருக்கிறேன். எதுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இதில் பூ வர நேரம். இந்த மிளகா செடியில் வந்து எல்லாத்துலேயுமே பூ வந்துருக்குது. வந்து பூத்திருக்கிற பூ எல்லாமே மிளகாயாக மாறணும், இந்த பூ கொட்டாமல் இருக்கணும்னா இந்த எப்சம் சால்ட்டை வந்து ஸ்ப்ரே பண்ணி விடணும். அப்படி ஸ்ப்ரே பண்ணி விடும்போது பூ எல்லாமே எதுவுமே கொட்டாது ஃப்ரெண்ட்ஸ். கீழே எல்லாமே அப்படியே மிளகாம மாறும். அதனால் நான் இன்றைக்கி ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக எப்சம் சால்ட் எடுத்துன்னு வந்திருக்கிறேன். நீங்களே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் செடியிலே இந்த மாதிரி நீங்கள் பூ அறுவடையை பார்க்கலாம், காய்கறி அறுவடையை பார்க்கலாம். நம்ம கத்திரிக்காய் செடியில் வந்து நேற்று நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு 3/4 கிலோ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் வந்து அறுவடை பண்ணி எடுத்துன்னு போனேன். அந்த மாதிரி நீங்களும் அறுவடை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபஸ்ட்டு எப்சம் சால்ட்டை நம்ம எல்லாத்துக்கும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். அப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி விடுறது, பூ பறிக்கிறது வந்து நான் உங்ககிட்ட காட்டுறேன். எப்சம் சால்ட்டு நான் எடுத்துன்னு வந்திருக்கிறேன். நம்ம வந்து இது 10 நாளைக்கு ஒரு முறை இல்லை 15 நாளைக்கு ஒரு முறை தண்ணியில் நான் அப்படியே கலந்து ஊற்றுவேன், இல்லைன்னா ஸ்ப்ரே பண்ணி விடுவேன். புது செடி நம்ம நடும்போது அந்த மண்ணில் கலந்து ஊற்றுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தான் நான் கொடுப்பேன். அடிக்கடியெல்லாம் நான் எப்சம் சால்ட்டு யூஸ் பண்ண மாட்டேன். வாங்க, நம்ம வந்து இது 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 1 ஸ்பூன் எப்சம் சால்ட்டு தான். நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ தண்ணியில் எவ்வளோ பவுடர் கலக்குறீங்க சிஸ்டர்னு. நிறைய முறை சொல்லிட்டேன் நான். 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ஸ்பூன் போட்டு கலந்தாலே போதும். இது வந்து 5 லிட்டரு கேனு பாருங்க. இது வந்து 5 லிட்டரு கேனு ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 ஸ்பூன் கலந்துக்கினாலே போதும். அதிகமாகவும் போடக்கூடாது, அதிகமாக கொடுத்தா ஹெவி டோஸ் ஆகிடும். ஒரு 4 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். இது வந்து 2 ஸ்பூன் இருக்கும். நம்மளுக்கு பார்த்து கண் அளவு தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக ஸ்பூன் எல்லாம் நான் எடுத்து அளந்துன்னு இருக்க மாட்டேன். இது 2 ஸ்பூன் இருக்கும் கரெக்டாக. இது 2 ஸ்பூன் இருக்கும். இது வந்து நல்லா கலக்கிட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடலாம், இல்லை அப்படியே கூட நம்ம தொளிச்சு விடலாம் செடி மேலே. நம்மளுக்கு நேரம் எப்படி இருக்குதோ நம்ம அந்த மாதிரி வேலை செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஊற்றியும் விடலாம். கையில் தொளிக்கிறது வேற, ஸ்ப்ரே பண்ணுறது வேறப்பா. அப்படியே தொளிச்சு விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கலந்துட்டு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு இப்போ நேரம் இல்லை, நிறைய வேலை இருக்குது இன்னைக்கு. வாங்க, நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் எப்சம் சால்ட்டை வந்து நான் 5 லிட்டர் தண்ணியில் கலந்து எடுத்துருக்கிறேன். இது எப்படி நான் அப்படியே நான் ஸ்ப்ரே பண்ணி விடலாம், அப்படியே மேலே செடி மேலே தெளிச்சு விடலாம்னு சொல்லிட்டு நம்ம ஊற்றி எடுத்துருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு அதில் போட்டு தண்ணியில் கலந்துட்டோம். சால்ட்டு, எப்சம் சால்ட்டு. ஒவ்வொருத்தரும் எப்சம் சால்ட்டுன்றாங்க, ஆப்சம் சால்ட்டுன்றாங்க. நம்ம வந்து அதில் எந்த பேர் இருக்குதோ அதுதான் நம்ம சொல்கிறோம். வாங்க, இப்போது முதல்ல நான் இது எதுக்கு நான் தெளிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மிளகா செடியில் வந்து நிறைய பூ வச்சுருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மிளகா செடிக்கு தான் நான் இப்போ இந்த தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போது கத்திரிக்காய் செடியில் ஊற்றிக்கலாம். வாண்ணா, அது ரொம்ப நேரம் ஆகும்பா. இப்படியே ஊற்றி விடலாம். முல்லைப்பூ செடி மேலே ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சம் நான் அப்படியே செடி மேலேயே தொளிச்சு விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காஞ்சி போன குழக மிளகா செடியிலேருந்து இந்த இலைங்களை மட்டும் மேலே இருக்கிற துளிரெல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம். பார்க்கலாம், கீழே துளிர் வந்தால் சரி, இல்லைனாக்கா நம்மக்கிட்ட நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதை மாற்றி நடலான்னு பார்க்குறேன் நான். வாங்க, நம்ம இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். ஒரு செடி காஞ்சி போயிடுச்சுன்னா அதை நம்ம எடுத்து போட்டுறக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். முனையை கட் பண்ணி விடணும். கட் பண்ணிட்டோம்னா மறுபடியும் துளிர் வரும். நம்மக்கிட்ட நிறைய அந்த மாதிரி இருக்குது எக்ஸ்பெரிமெண்ட்டு. கொய்யா மரம், முருங்கை மரம், எது காஞ்சி போனாலும் நான் போட்டுற மாட்டேன். அப்படியே வச்சு தண்ணி ஊற்றி அது துளுக்க வைக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி இந்த மிளகா செடி துளுத்து வருதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம கார்டனில் வந்து இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்கள் செடியில் இந்த மாதிரி பூ எல்லாம், கத்திரிக்காய், காய்கறிங்க எல்லாமே வருதான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொன்று வந்து உங்ககிட்ட நான் வந்து புதுசாக காட்டணும். நம்ம வந்து கார்டன் வச்சு நான் ஒரு சின்ன வயசுலேருந்தே எனக்கு கார்டன் ஆசை ரொம்ப. நான் செடி வளர்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய முறை நான் வர போட்டு பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட கொத்தரக்காய் செடி வந்ததே கிடையாது. இது பாருங்கள், இப்போ வந்து புதுசாக நம்ம கொத்தரக்காய் வர வாங்கிட்டு வந்து போட்டோம். மே மாதம் வாங்கிட்டு வந்தோம். பாருங்கள் எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குது இந்த செடி. நிறைய வருது கொத்தரக்காய் செடி. இது ஏதாவது ஒரு பேக்கோ இல்லை கேனோ ஏதாவது காலி பண்ணிவிட்டு எடுத்து நான் அதில் நடலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணின்னு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம் இந்த வருஷம் நம்மளுக்கு எவ்வளோ கொத்தரக்காய் அறுவடை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் கிச்சன் வேஸ்ட்டு இதில் போட்டு காமிச்சேன் உங்ககிட்ட. இதில் வந்து நம்ம பலாப்பழ தோல், நம்ம கிச்சன்லேருந்து எடுக்கிற கிச்சன் வேஸ்ட்டுங்களை எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிச்சேன். நம்ம வந்து ஒரு 10 கிலோ அளவு வந்து கிச்சன் வேஸ்ட் நான் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன்னு சொல்லிட்டு காமிச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய வீடியோலையும் போட்டிருக்கிறோம், ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் 2 முறை நம்ம இந்த தண்ணி எடுத்துட்டோம். இது கிச்சன் வேஸ்ட்டு தண்ணி தான், ஃபெர்டிலைசரு. இது 3ஆவது முறை வந்து நிறைஞ்சிருக்குது. ஏன்னா நம்ம வந்து கிச்சன் வேஸ்ட் ரெடி பண்ணுற கேனில் நம்ம வந்து நிறைய ஓட்டை போடுறோம் கீழே. அந்த ஓட்டை போடுற கேனை வந்து ஒரு சின்ன ஒரு இந்த மாதிரி இந்த மணக்கட்டை வந்து நான் உட்காரத்துக்காக வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ். இது ஒழிஞ்சு போச்சு. சரி, இது ஒழிஞ்சது நம்ம எதுவுமே நம்ம வேஸ்ட் பண்ணுறதில்ல. சரி, இது கார்டனுக்காவது யூஸ் ஆகட்டும்னு சொல்லிட்டு நான் மேலே எடுத்துன்னு வந்து இதை இப்படியே வச்சுட்டு இது மேலே தூக்கி நம்ம இந்த கிச்சன் வேஸ்ட்டை வச்சுட்டோம். அந்த சென்டரில் இருக்கிற சந்தில் வந்து கேனு கீழே வந்து நிறைய ஓட்டை பண்ணியிருக்கிறோம். இந்த கிச்சன் வேஸ்ட்டு தண்ணி வந்து ஃபில்டர் ஆகிட்டு இந்த டப்பா வந்து நிறையும். நம்ம செம்பருத்தி செடி பற்றி நான் நேற்று தான் சொல்லியிருந்தேன். நாளைக்கு வந்து நம்ம காலையில்
பூ பறிக்கும் போது நான் காட்டுறேன் எவ்வளோ பெரிய பூ பூக்குதுன்னு சொல்லிட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெருசு பூத்துருக்குது. இந்த மாதிரி இவ்வளோ பெருசு பூ வரத்துக்கு காரணம் நேற்றே நான் உங்ககிட்ட காமிச்சேன் அந்த ஃபெர்டிலைசர் தான், எப்சம் சால்ட். பாருங்கள் எவ்வளோ பெருசாக பூத்துருக்குது, அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கலரு நாட்டு செம்பருத்தி, இது நிறைய அரும்பு வச்சுருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. கையில் இருக்கும்போதே இவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து நம்ம காலையில் எதுக்கு வந்திருக்குன்னா பூஜை பண்ணுறதுக்கு பூ கேட்டார் மாமான்னு சொல்லிட்டு வந்திருக்குறோம். ஏன்னா இது சாயங்காலம் வந்து பார்த்தா மொத்தம் வாடி போயிடும். அதனால் இது நம்ம காலையிலே பறிச்சுன்னு போயிடலாம். காலையில் பூ வந்து பறிக்கிறது ஒரு தனி சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நீங்களும் உங்கள் செடியில் இந்த மாதிரி பெருசு பெருசாக பூ வரணுன்னா நம்ம சேனலில் பாருங்கள், நம்ம என்னென்ன தண்ணி ஊற்றுறோம், அப்படிலாம் நம்ம உரம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நீங்களும் பார்த்து அதே மாதிரி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ்.